அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தற்காப்பு கலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து சிலம்பம் மற்றும் குத்துவரிசை மற்றும் மர்மம் சார்ந்த பிடிமுறைகள் மற்றும் மர்மம் இல்லாத பிடிமுறை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இரட்டை கம்பில் அடிப்படை சுற்றுகள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஆரம்பத்தில் நம்ம ஏற்கனவே நடுக்கு பதிவு போட்டிருக்கேன். இந்த தலை சுத்து போட்டிருப்போம். இதை மெதுவாக பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு உள் சுற்று வெளி சுற்று நல்லா இந்த மாதிரி மெதுவாக பயிற்சி பண்ணணும். இந்த உள் சுற்று வெளி சுற்று நல்லா பயிற்சி பண்ணால் மட்டும்தான் இரட்டை கம்பில் செய்ய முடியும். வலது பக்கம் செஞ்ச மாதிரி இடது பக்கமும் அதே தான். உள் சுற்று இந்த வெளி சுற்று நல்லா பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். இது நல்லா வந்ததுக்கப்புறம் இரட்டை கம்பில் அதே சுற்று உள் சுற்று வெளி சுற்று இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இடது கைக்கு உள் சுற்று வெளி சுற்று இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கை இங்கே வச்ச கையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே தான் உள் சுற்று வெளி சுற்று கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி உள் சுற்று வெளி சுற்று இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வருது. அதே தான் 1 by 1 உள் சுற்று வெளி சுற்று உள் சுற்று வெளி சுற்று இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இரட்டை கம்பு பார்த்தீங்கன்னா இந்த சுற்று தான் அடிப்படை சுற்று. இந்த உள் சுற்று வெளி சுற்று நல்லா பயிற்சி பண்ணிட்டாலே போதும். இரட்டை கம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி பயிற்சி பண்ணதுக்கப்புறம் காலை இந்த மாதிரி பொசிஷனை வச்சு அதுவே செய்யும். உள் சுற்று வெளி சுற்று உள் சுற்று வெளி சுற்று இந்த மாதிரி பயிற்சி பண்ணும். அதுக்கப்புறம் காலை மாற்றி இந்த பக்கம் உள் சுற்று வெளி சுற்று உள் சுற்று வெளி சுற்று காலை இறக்கி மறுபடியும் உள் சுற்று வெளி சுற்று மறுபடியும் காலை இறக்கி உள் சுற்று வெளி சுற்று. இது ஆரம்பத்தில் நல்லா இதை மட்டுமே பயிற்சி பண்ணி சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது நம்ம எதுவும் நடுக்கம்பில் செஞ்சுருக்கோம். இந்த வெளி சுற்று போட்டு உள் சுற்று போட்டு பாருங்க. இந்த உள் சுற்று போட்டு வெளி சுற்று போட்டு இதை தான் நம்ம இரட்டை கம்பில் சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெளி சுற்று போடுறோம். காலை ஏற்றி போடும் மடக்கி வெளி சுற்று உள் சுற்று வெளி சுற்று உள் சுற்று வெளி சுற்று இந்த மாதிரி ஏற்றத்தில் பயிற்சி பண்ணணும். பாருங்கள், ஏற்றத்தில் கொஞ்சமாக செய்யணும். நல்லா திரும்பி பார்க்கணும். ஏற்றத்தில் மதியமும் இறக்கத்துலையும் செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஏற்றம் இறக்கமாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நின்று இடத்துல இதை மட்டும் நின்று மாதிரி பயிற்சி பண்ணுங்க. அதே மாதிரி காலை ஏற்றிக்கணும். உள் சுற்று வெளி சுற்று இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முந்தைய பதிவில் போட்டிருக்கோம். அப்புறமா 4 வீடு பார்த்திங்கன்னா இதுலேயும் 4 வீடு மெதுவாக நல்லா உடம்பெல்லாம் திருப்பி மெதுவாக இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்றத்தில் உள் சுற்று வெளி சுற்று போட்டோம். அது கூட கிறுக்கியை சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஏற்றம் போடுறோம். இங்கே வரோம். இதில் ஒரு கிறுக்கி
இதில் ஒரு கிறுக்கி. இந்த மாதிரி ஏற்றத்தோடு சேர்ந்து கிறுக்கியும் சேர்ந்து மெதுவாக பயிற்சி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 4 வீடு கிறுக்கி, அந்த 4 வீடு அப்படியே கிறுக்கி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 4 வீடு செய்யும். இந்த மாதிரி 4 வீடு செய்யும். செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிறுக்கி ஆட் பண்ணிக்கணும். இடது கால் கிறுக்கி இந்த மாதிரி மெதுவாக பயிற்சி பண்ணுங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெய்லி ஒரு அரை மணி நேரம் செஞ்சாலே போதும். இந்த சுத்துக்கள் ரொம்ப எளிமையாக வந்துடும். இப்போ வந்து 4 வீடு எப்படி போடுறது, அடிப்படை சுற்று எப்படி, ஏற்றத்தில் எப்படி செஞ்சோம் இதெல்லாம் பார்த்துருக்கோம், கிறுக்கி எப்படி செஞ்சோம் எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த பதிவில் இதுலேயே வேறு சுற்றுக்களை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.